இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். ஒரு நாளின் 24 மணி நேரம் உங்க கூட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கணும். வாரத்தின் 7 நாள் என் கூடவே நீங்க இருக்கணும் ஆண்டவரே. வருஷத்தின் 365 நாள் எவ்ரி டே யூ ஹாவ் டு பி வித் மீ லார்ட். என் கூடவே இருக்கணும், நான் உங்க கூடவே இருக்கணும். ஆசைப்படுங்க, விரும்புங்க. அதுக்கு தடையா என்ன இருக்குது பாருங்க. அதுக்கு தடையாக மனுஷர்கள் இருக்காங்களா, பாவம் இருக்குதா, என்ன இருக்குதா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உமக்கு எனக்கு நடுவில் எது வரக்கூடாது, என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் அவரை தரிசிக்க முடியும், அவரோடு பேச முடியும். அவர் அழகாய் ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ பண்ணுவார். அவர் கூட இருந்தால் பாருங்களேன், எதை குறித்து கவலை இருக்க, தேவை குறித்து, வியாதி குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. அவர் இருக்கார்ல, அவர் பார்த்து கொள்வார்னு. இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறனால பேசுகிற, மகனே மகளே, நீ என் கூடவே இருக்கிறியா? அப்போ நான் உன் கூடவே இருப்பேன். என்னை முழு இருதயத்தோடு தேடுவியா? நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்றீங்களா? ஆமா ஆண்டவரே, நான் ஆசைப்படுறேன், உங்க கூடவே இருக்கணும், நீங்க என் கூடவே இருக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற இந்த பாவத்தெல்லாம் எடுத்து போடுங்க. பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், இந்த பாவெல்லாம் நுழைஞ்சிருது. இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் எப்பவுமே என் கூட இருக்கணும், நான் உங்க கூடவே இருக்கணும். உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். உங்க விட்டு விலகக்கூடாது, நீங்களும் என்னை விட்டு விலகக்கூடாது. நீங்கள் என் கூடவே இருந்து அது போதும் ஆண்டவரை, என்ன அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.